அடிப்படை அறிவியலை மறந்துட்டோம். ஒரு 6வது அறிவியல் பாடப்புத்தகத்தில் பாலில் எத்தனை சதம் மினரல்ஸ் இருக்குங்கிற தகவல் வந்து அதில் இருக்கும். ஒரு டைஜஷனில் எத்தனை சதம் கால்சியத்தை நம்மளால் பெற முடியும் பாலில் இருந்துன்னு அதில் இருக்கும். அதை அடிப்படையை வந்து நம்ம ஒரு மதிப்பெண்களுக்காக மட்டுமே படிச்சுட்டு மறந்து போன விஷயம் மாதிரி அறிவியலை அப்படி மறந்து போகும்போது அன்றாட வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் வந்துடும். அப்போ பாலில் கால்சியம் இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயமே மிக சிக்கலானது. அதில் இருக்குது, ஆனால் இதை விட மிக அதிகமாக கால்சியம் உள்ள பல பொருட்கள் நம்ம லைஃப்பில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு பால் சாப்பிட்டா தான் கால்சியம் கிடைக்குங்கிற இடத்துக்கு போய் நிற்கிறது மிக மோசமானது. அதனால் கால்சியத்துக்காக நம்ம பால் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பாலில் வேறு என்ன இருக்குது? அதை சாப்பிட்றதுனால கால்சியம் கிடைக்கிது கிடைக்கல, ஆனால் அது நல்லதா நல்லது இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பேசுகிறோம். பால் சாப்பிட்றது நல்லது இல்லை. எப்படி நல்லது இல்லை அப்படின்னா, பாலுக்குள்ளே பல வகையான பொருட்கள் இருக்குது. உதாரணமாக மில்க் புரோட்டீன் அப்படின்னு சொல்கிற புரோட்டீன்ஸ் இருக்குது, புரதங்கள் இருக்குது.